நான் கோச் எனக்கே ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும். உனக்கு வருத்தமே இல்லையா? எதுக்கு வருத்தம்? ஏண்டா ஒரு ரன் கூட அடிக்கலடா. சோ வாட்டா எப்படா அடிக்க போற? கையில பேனாவும் பேப்பர் இருக்கா? இருக்கு. எழுதி கொடுங்க ஏதாச்சும். என்ன எழுதி தர? இவன் விளங்குவான். திஸ் இஸ் ஃபார் ப்ளீட் ப்ளூ அப்படி எழுதி கொடுங்க. அப்படி எழுதுனா நான் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போய் அடிப்பேன். ஓ, அதை இருந்தா தான் நொட்டுவீங்க, இல்லாட்டினா நொட்ட மாட்டீங்க. அப்படின்னா நான் பேக் டு ஃபார்முக்கு வருவேன்னு அர்த்தம். அடிச்சுட்டு தாண்டா எல்லாரும் அதெல்லாம் பண்ணுவாங்க. நீ அடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கடா. அடிக்கிறதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செய்து நான் சொல்றதை கேளு. அந்த மைண்ட் செட் விட்டு வெளியே வா. இது ஐபிஎல் கிடையாது, T20 ப்ரொஃபஷனலா விளையாடணும். 20 ஓவர் சொல்லுங்க. அதான் பைத்தியக்கார பையில எல்லாம் டீம்ல எடுத்துக்கிட்டு ஏன் முத்திய செருப்பால அடிக்கணும். எப்படா ஃபார்ம் வருவேன்? வந்துருவேன். எப்ப வந்துருவேன்? எப்போ T20 விராட் கோலி ஆச்சுல. ஏண்டா விராட் கோலியா? விராட் கோலி எப்படிடா? எல்லாரும் ஊர்ல தான் பேசிக்கிறாங்க. என்னடா சொல்ற? எனக்கே தெரியாதுடா. 2024 வேர்ல்டு கப்ல விராட் கோலி முள்ள அடிக்கலையா? சரி, கடைசி வந்து அடிச்சாரா? சரி, அந்த மாதிரி தான் நானும். கரெக்ட். அதுக்கு முன் அவங்க டீம் எல்லாம் செட் பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. இங்க ஃபைனல்ஸ் போறதுக்கே ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிரும். அப்ப நீ எப்ப அடிப்ப? நான் போயிடுவேன். எங்க வீட்டுக்கு போயிடுவேன். இப்படி பேசுனேன்னா வீட்டுக்கு தான் போவேன். தயவு செய்து எப்படியாச்சும் அடிச்சு தோல. அடிக்கலான்னு பசங்க பார்த்துப்பாங்க. டேய், என்னடா இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசிக்கிட்டு இருக்க? நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கோம் கோச். கான்ஃபிடென்ட்டா இருங்க, அடிப்போம். தயவு செய்து போயிரு. இசான் கிசான் அனுப்பிச்சு விடு. தம்பி சொல்லுங்க கோச். உன்னை நினைச்சா உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. அதாவது உன்னை நான் T20 உன்னை நான் இந்தியன் ஸ்குவாடை பத்தி யோசிக்கவே இல்லை. ஆனா நீ எதுவுமே இதெல்லாம் நினைக்காம நமக்காக, இந்தியன் டீமுக்காக, எனக்காக உசுரை கொடுத்து விளையாடுற பத்தியா? ஆமா கோச். உனக்கு ஒரு செலவு வைக்கலான்னு இருக்கேன்ப்பா. வைங்க கோச், எங்கேயாவது பக்கத்துல. இப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் எவ்வளவு பெரிய மனசுத்தனமா வைக்கிறேன்னு சொன்னேன். நீ நேரம் என்ன சொல்லியிருக்கேன்? பெரிய தன்மையா? இல்ல கோச், இந்தியா தான் என் நாடு, இந்தியா தான் என். அடிக்கணுமா வேணாமா? அப்பா, அந்த அபிஷேக் சர்மா அடிச்சிருந்தான்னா இவெல்லாம் என்னைய பேசுற அளவுக்கு இந்நேரம் வந்திருக்குமா? இந்நேரம் கில்ல அடிச்சிருந்தாருன்னா இவெல்லாம் என்னைய பேசுற நிலைமைக்கு ஆயிருமா? தம்பி அடிக்கணுமா வேணாமா சொல்லுங்க. அப்பா, அபிஷேக் எப்படா ஃபார்முக்கு வருவ? அடிக்கணும்ப்பா. அடிக்கணும்ல, அப்ப செலவு வச்சிருங்க. டாஸ் போடணுமா? டாஸ் ஜெயிக்கணுமா? அதான் டாஸ். ரோஹித் சர்மா இவர்கிட்ட சொல்லிட்டாராம். இவரோட அண்ணன் இவர் வந்து இன்ஸ்பிரேஷனா நினைக்கிறவர் இவர்கிட்ட ஐடியா சொல்லிட்டாராம். வாயை திறந்தாலே டாஸ் தான். என்ன மேட்ச்ல என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணல? என்ன பண்ண? 4 மேட்ச்ல எவ்வளவு அடிச்ச? வின் பண்ணோமா இல்லையா? எவ்வளவு அடிச்ச? உன் சைடுல பெர்ஃபார்மன்ஸ் என்ன? 150 வந்திருக்கும். எத்தனை பால்ல அடிச்ச? 380. 150 ரன் அடிச்சிருக்க. 120 பாலா 140 பால் பிடிச்சிருக்க. விளங்குமா டீம்? ஜெயிக்கிறோமா இல்லையா? அதான் மேட்ரு. ஐயோ, ஜெயிக்கிறோம்டா. அது அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. நீ என்ன பண்ற? கிரிக்கெட்ன்றது 11 பேர் கொண்ட மேட்ச். சரி, அதுல நான் 11வது ஆள். 11வது ஆளா தான் இருக்க. மிச்ச 10 பேர் பண்ணி உன்னை தேய்ச்சி வைக்கிறேன்ல. வா, இதுக்கெல்லாம் கப்பு கொடுக்க மாட்டாங்க. என்ன கோச், நல்லா அதெல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்கு. தயவு செய்து பழைய சூரியகுமார் யாதவா வந்து தொலை, அடிச்சு தொலை. 2023 இந்த கருமமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் தெரியாது. பால் போட்டா அடிக்கணும். கொஞ்சம் கேப்டன்சி பிரஷரா இருக்கனால கொஞ்சம் போயிரு. ரோஹித் சர்மாவை கொண்டு வராதான் போயிரு. அடுத்து பங்காளிய திலகர்மாவை ஏதாச்சும் சேஃப்டி கார்டெல்லாம் போட்டு வர சொல்லிடு. வெறுப்புல இருக்கேன். கத்தி எதுவும் உள்ள தள்ளி வச்சிருக்கேன். அவனை கொலையே பண்ணிடுவேன். அவன் தான் அடுத்த மேட்ச் 1 நினைக்கலான்னு இருந்தேன். என்ன நீங்க? அவனுக்கு கொலை 2 கொலையா விழுகும். சனிப்போனம் தனி போகாதுன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. சனிக்கிழமை தான் இந்த வீடியோ வரும். அவன் கூட சேர்த்து அவனுக்கு ஒன்னே போய் சேர்த்து அனுப்பிடுவேன். ஆனா அனுப்பிச்சுடு. எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு சேஃப்டியா நீயும் வா. சொல்லுங்க கோச். டேய், அவன்கிட்டலாம் பேச முடியாது. அவனுக்கு என்னவா? என்ன கோச், நான் பேசுறது அவனுக்கு தான் வாய்ஸா வந்திருக்கேன். வாய்ஸா வந்திருக்கியா? அவன் எப்ப பெர்ஃபார்ம் பண்ணுவானா? நான் பெர்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு போயிடுறேன். ஓம் பெர்ஃபார்மன்ஸ் இப்ப எவன் கட்டான்? யுஎஸ்ஏ ஜெயிக்க வச்சல. யுஎஸ்ஏ ஜெயிக்க வச்ச. விளங்குமா டீம்? யுஎஸ்ஏ ஜெயிக்க வச்சா பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. யுஎஸ்ஏ கூட ஜெயிக்க என்ன ஜெயிக்க வச்ச? அந்த 84 ரன் அடிச்சல. எத்தனை பாலுக்கு? அது 70 பால் அடிச்சிருப்பேன். பரவாயில்ல. ஆனா அந்த மேட்ச்ல ஒன்னாலதான் ஜெயிச்சான். சரி, அதனாலதான் உனக்கு திட்டு கம்மியா விழுந்திருக்கு. என் பையலால தான் அடுத்த மேட்ச் ஜெயிச்சோம். எப்படா என்னடா பண்ணியா? என்னடா டாட் பால் எதுக்குடா வச்சுக்கிட்டு? ஆள் அவுட் ஆகுறான்ல. ஏன் ஆளு தான் நின்று அடிக்க. ஏன் அது யாரு? அபிஷேக் சர்மா. அவன் எங்கடா அடிச்சான்? அதுக்கு அவன் அடிக்காம போயிடுறான். இரு, உன் பிள்ளைக்கு நீ சப்போர்ட் பண்ண வேணான்னு சொல்லல. கொஞ்சம் ஸ்டாட்ஸ் எடுத்து பாரு. 28 பாலுக்கு 31 ரன் அடிக்கிறான். விளங்குமா டீம்? கேளுங்க. அவன் மூஞ்சிய கொடுத்து கூட பேச விரும்பல. பார்த்தேன்னா கொலை பண்ணிடுவேன். அவனை அப்படியே போக சொல்லிடு. எதுக்கு இப்ப அவன் வந்தான்? கூப்பிட்டா வந்துருவானா? அடிடான்னு கூட தான் சொன்னேன். அடிக்கிறானா? நீங்க அடிச்சால ரன்னு பாத்துக்கங்க. பாரு, பேச வேணான்னு சொல்லி. நீங்களும் அதே மாதிரி தானே விளையாடுவீங்க. உங்களை மாதிரி தானே நானும் விளையாடுறேன். ஐடியெல்லாம் வச்சு விளையாடுறேன். பாலுக்கு பால் ரன் வச்சு விளையாடுறேன். இதுக்கு மேல என்னங்க உங்களுக்கு வேணும்?
என்ன வன்மம் பேசிட்டானா? உங்களுக்கு? என்ன வன்மம் பேசிட்டானா? நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணீங்களா? அட்வைஸ் அவனுக்குலாம் பண்ண முடியாது. இந்த வேர்ல்டு கப் தான் பாப்பேன். எனக்கு ஞாபகம் இருக்கா? ஐயோ அந்த ஒரு மேட்சை விட்டு தொலைங்கடா. அடுத்து எப்படா அடிச்சா? அப்படிதான் அபிஷேக் சர்மா இருக்கான், இவன் அப்படிதான். அபிஷேக் சர்மாவை இப்ப எதுக்கு இழுக்கிறீங்க? உங்க 2 பேரும் பேசினா நீங்க 2 பேரும் பேசுங்க. ஏன் அபிஷேக் சர்மா பத்தி பேசினா பேச்சு இங்க பாருங்க, அபிஷேக் டேய் இவனை பேச வேணாம் சொல்றா, அமைதியா இருக்க சொல்றா. உங்களுக்கு ஜெயிக்கணும் நாங்க. நீங்க பண்ணாம இருந்தாலே போதும்டா, நான் இருக்கிற ஆளை வச்சு கூட ஜெயிச்சுக்கிறேன்டா. நாங்க ஜெயிச்சுக்கிறோம், விடுங்க. என்னைய போ சொல்றீங்களாடா? நீ கோச்சா உட்காருங்க, நாங்க ஜெயிக்கிறோம். நீங்க சும்மா ஓரமா உட்காருங்க. அவனை இங்க பாரு, அவனே இன்னைக்கு சும்மா தான் இருக்கான். என்னமோ இவன் என்ன சும்மா இருக்க சொல்றியான்? உங்களுக்கு கப் அடிக்கணும் அவ்வளவுதான். ஆமா, கப் விடுங்க போங்க. அவன் தான் தருவான். அப்படி ஒரு கப்பே எனக்கு வேணாம்டா. இவன் மூலியமா கப்பு வாங்குறதுக்கு சும்மா இருக்கலாம். அடுத்த ஆள் யாருப்பா? ஆரச்சாமி வந்துட்டேன். கை கொடுத்துருக்கேன் மரியாதையா. அதாவது உனக்கு எனக்கு எப்படி பாராட்டுறேன்னு உண்மையிலே தெரியல. தெரியாது, நான் வந்த இடம் அப்படி. அதனால போயிரு. சரி நான் அடிக்க வேணாம். அப்ப எல்லாரும் பிளாக்மெயில் பண்றாங்களே, நான் மட்டும் தான் அடிக்கிறேன். இல்ல தம்பி அப்படி இல்ல. உன்னைய பெர்ஃபார்ம் பண்றதுக்கு என் வாய் வரமாட்டேங்குது. உண்மையிலே புகழ்றதுக்கு உண்மையிலே வாய் வரல. ஓன்ட்டு இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸா? எப்படி எதிர்பார்க்கல. இதுக்குத்தான் இப்போ உன்னை பாராட்டுறதே இல்ல. போயிரு. நீ நல்லா சாமி துரசிங்க ஆனே, அதனால என்ன பண்றது? போமா, நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்றமா. உன்னை வச்சுதாமா வேர்ல்டு கப் கனவே கண்டிட்டு இருக்கேன். அடுத்தால அவனை அடிச்சு விடுமா. என்னடா இது? என்னது பார்த்தா தெரியலையா? என்னடா எதுக்குடா ஃபேனை தூக்கிட்டு எதுக்குடா வந்துகிட்டு இருக்கு? ஊர்ல அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா? சரி அதை சும்மா வச்சிருந்தா கூட பரவாயில்ல. எதுக்கு இப்ப டம்பிள்ஸ் மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்க. உங்களுக்கு என்ன அதை சொல்லுங்க, உங்க வேலை என்ன அதை சொல்லுங்க. ஆனா எனக்கு ஒரு பெருமிதம் என்ன தெரியுமா? நான் கூப்பிட்டு இது வரைக்கும் நீ மதிச்சது இல்ல, வந்து பார்த்தது கூட இல்ல. ஆமா, இவ்வளவு நேரம் என்கிட்ட ஆனா அப்ப கூட மூஞ்சியே கொடுக்காம பேசுற பத்தியா? சொல்லியா என்னன்னு சொல்லியா? நிறைய வேலை கிடக்கு. வேலை கிடக்கா தம்பி? T20 வேர்ல்டு கப் வருது. அவன் கொஞ்சம் ஃபார்ம் அவுட் மாதிரி எனக்கு தோணுது. அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ ஏன் கவலைப்படுற? நான் இருக்கேன். சரி ஏதாச்சும் பண்ணி கொடுத்தேன்னா நல்லா இருக்கும். ஒரு கொஞ்சம் சில மேட்சஸ்ல அந்த லூஸ் பால், அந்த இந்த மேட்ச் கூட நான் பாத்துக்கிறேன். முடியா கடைசி வரைக்கும் கேட்க மாட்டேன். போய இவனை நம்பி நானும் இருக்கேன். இப்ப தெரியுதா நிதிஷ்குமார் ரெட்டி எதுக்குண்டு? அடுத்த ஆள் வாப்பா. என்ன கோச் என்னடா பண்ற? வைஸ் கேப்டன்சி பண்ணலையே. நானே விளையாடல இல்லையா? நீங்க பெர்ஃபார்ம் கொடுத்த மேட்ச்ல என்ன பண்ணீங்க? 2 விக்கெட் எடுத்தேன். பேட்டிங்ல இந்த கடைசியா யாரு கூட, நமீபியா கூடயா யாரு கூடயோ ஒரு மேட்ச் போயிட்டு விருட்டுன்னு வந்த ஃபர்ஸ்ட் பால் லக்கு விளங்குமா? விளங்குதா? பவுலிங்ல பாருங்க. அப்ப பேட்டிங்ல நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பவுலிங்ல பேசிட்டு இருக்கேன். பேட்டிங்க பேசுறா, பவுலிங்க பேசுறேன். நான் பேட்டிங்க பேசுறேன். கோச் எய்த் பேசாரா, பேட்டிங்க பேசுறா? கோச் நான் பவுலிங் ஆல்ரவுண்டர். பேட்டிங்க பேசுறா. சரி சொல்லுங்க, என்னடா பண்ற? பேட்டிங் எப்படா பாரு அடிக்க போற? T20 வேர்ல்டு கப் ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸா வேணும்டா. ஆமா கோச், நான் 2024 செகண்ட் ரவுண்டா எனக்கு எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். 2024 சரிடா, இது 26டா. அந்த மாதிரி வாய்ப்பு கொடுங்க. 2 டவுன் இறக்கி விடுங்க. 2 டவுனா? கொடுத்த 6 டவுனே என்ன பண்றேன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நீ பேசாம வீட்டுக்கு போயிறேன். நான் சும்மன் கில்ல கூட வச்சு விளையாண்டுக்கிறேன். அவரு நான் தான் விளையாடுவேன். எப்படி? நான் ஆல்ரவுண்டர், அவர் ஆல்ரவுண்டர் கிடையாது. இது நீ பண்றதுக்கு ஆல்ரவுண்டர். நீ பால் போடுற நான் ஒத்துக்கிறேன் சொல்லல. பேட்டிங் பண்றான், கால்ல கூட விழுகிறேன்டா. ஒரு மேட்ச் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ரெஸ்ட் போ. வாசி வச்சு விளையாண்டுக்கங்க. அப்பதான் தெரியும் உன்னோட அருமை என்னன்னு. இதெல்லாம் நீ பேசணும், நான் பேசிட்டு இருக்கேன். பேசுறீங்கல்ல, தெரியுதுல யாருமே என்னன்னு தெரியுதுல. ரிங்கு வச்சு விளையாண்டு பாருங்க. பவுலிங் ரிங்கு நல்லா தான். ரிங்கோ பத்தி நீ என்ன பேசுற? பவுலிங் போட சொல்லுங்க. போடுயா. ரிங்கு ஏன் பவுலிங் போட மாட்டான்? நீயே போடல, அவன் போட மாட்டானா? கையை ஆல்ரவுண்டர், அவர் பேட்டிங் ஆல்ரவுண்டர். உனக்கு தேவை பால் போடணும். போடுறான்ல, ரிங்கு அனுப்பிச்சு விடு. நான் 2 விக்கெட்டோட வருவேன். ரிங்கு அனுப்பிச்சு விடு. முதல் போ. கங்க்ராச்சுலேஷன் கோச். எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸா? எதுக்குப்பா சொல்லுங்க. சொல்லுங்க. கூப்பிட்டீங்க அதனால கங்க்ராச்சுலேஷன் சொன்னேன். கூப்பிட்டதுக்கே கங்க்ராச்சுலேஷன்ஸா? சூப்பர். உன்கிட்ட எதுவும் சொல்ல விரும்பல. இப்போ வரைக்கும் நீ எதுவும் பண்ணல. ஏதாச்சும் பண்ணு, அவ்வளவுதான். போய் என்ன வந்து ஒரு 3rd டவுன் இல்ல 2nd டவுன் இறக்கி விட்டீங்கன்னா கொஞ்சம் பேட்டிங் கிடைக்கும். சரி, அடுத்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். வேற கடைசியா இறக்கி விடுறீங்களா? நம்ம பையன் எவனும் அவுட் ஆக மாட்டாங்க. சரி, வேற அதனால ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது. முடிஞ்சா கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வேற எதுவும் பேசணுமா? அவ்வளவுதான். இப்போ மனப்பாடம் பண்ணதெல்லாம் ஒப்பிச்சிட்டல, முடிஞ்சல, போயிட்டோம். அவ்வளவுதான். இவனுக்கு அவ்வளவுதான். இதெல்லாம் எதுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவன்லாம் நாங்க வச்சிருக்க விதமே எதுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க ப்ரெஷர் ஆகக்கூடாது, ரிங்கு சிங் இருக்காங்கன்றதுனாலதான். இதை நீங்க கேட்கலாம், அவன் முன்னாடியே சொல்லியிருக்கலாம். முன்னாடி பேசினா ஆணவம் வந்துடும், அதனால இல்ல. அடுத்த ஆள் வாப்பா. யாரு? நான் கோச். என்னடா பால் போடுறேன்? என்ன பால் போடுறேன்? என்ன புரியல எனக்கு. அதான் நானும் கேட்கிறேன். இது என்ன வாய்ஸ் புரியல, நல்லா தெளிவா பேசு. என்னாச்சு? நல்லா தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அடிக்கிறாங்க. விக்கெட் வருதுல இல்லையா? அடிக்கிறாங்க. விக்கெட் இங்க முக்கியம் இல்ல, அடிக்கிறாங்க.
அந்த யாக்கர் ஒரு காலத்துல பெருமையா ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருந்த இந்த யாக்கரை ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும்தான் அடிப்பாரு தடுப்பாருன்னு. இப்ப நீ அந்த யாக்கர் போட்டாலே எல்லாருமே வச்சிடுறாங்க, ஸ்டோக்கு கரெக்டா பேட் வைக்கிறாங்க. என்ன பண்ற? தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படும் இடத்தில் விக்கெட் வருகிறது அல்லவா? ரன்னு போதுடா, ஜெயிக்கிறோம்ல. ரன்னு போய் தொலைதுடா. டேய் சரி ஒரு நிமிஷம், எல்லாரும் எதுக்கு இப்படி மைண்ட் செட்ல இருக்கீங்க? உங்க மேல உள்ள மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுங்கடா. ஜெயிக்கிறோம்லனா தோத்து போயிருவோம். சரி நீங்க கோச் தானே? ஆமா, ஹெட் கோச் தானே? ஆமா. சரி, எப்படி நான் ரன்னை கண்டெயின் பண்றேன் சொல்லுங்க. பவுலிங் யாரு? நீ பவுலர் தானே? பவுலர் அவங்க ஹெட் கோச்ல கேக்குறேன். பவுலிங் கோச்ட்ட போய் கேளு. ஹெட் கோச் யாரு? பவுலிங் கோச்ட்ட கேளு. நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஒரு மேட்ச். இந்த பிரச்சனையாடா ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஏதாச்சும் தப்பா பேசிடக்கூடாது, உடனே ரெஸ்ட் கேட்டா என்னது டயர்டா இருக்கு, இன்ஜுரி வந்துடும். இன்ஜுரி. இந்த மைண்ட் செட்டை மாத்தி தொலைங்க. இப்ப என்ன, நான் நல்லா விளாடுறேன், அது நான் சொல்லுங்க. இருங்க, உங்களுக்கு தேவையானது விக்கெட் பிளஸ் கொஞ்சோண்டு ரன் வேணாம். 6 போகுது 4 போகுது ஓவர்ல வராது. சூப்பர் 8 வந்துட்டோம்ல, அதனாலதான் பயமா இருக்கு. ஓவருக்கு 4-2 தான் ஐயா, அதனாலதாங்க பயமா இருக்கு. ஒரு ஓவர்ல யார் நேத்து விளையாண்ட நெதர்லாந்து கூட தானே கடைசி யாரு கூட விளையாண்டோம்? நெதர்லாந்து கூட ஒரு ஓவர்ல 13 ரன் கொடுக்குறேன். என்ன ஃபார்ம்ல இருக்க? நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு ரன் கொடுக்குறதுக்கா? நெதர்லாந்து வச்சு நான் ட்ரைனிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். வரும் சக்கரை அனுப்பிச்சுடு போயிரு. என்ன ரெஜிஸ்ட்ரேஷனா? எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது. தெரியும். இங்க பாரு, மார்ச் வரைக்கும் நமக்கு T20 வேர்ல்ட் கப் இருக்கு. ஓகே, உன்னை வச்சுதான் அந்த வேர்ல்ட் கப்ல கனவு கோட்டையே கட்டி வச்சிருக்கேன். ஓகே, நீ பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமிதமா இருக்கு. ஆனா உனக்கு பிடிச்சவர் பண்றதை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. திடீர்னு நீ பாட்டுக்கு வேர்ல்டு கப்பை விட்டுட்டு போயிட்டேனா? இல்ல அப்பெல்லாம் போக மாட்டேன். எதனாலும் வேர்ல்டு கப்பை முடிச்சுட்டு தானே போவேன். ஓட்டு உரிமையை முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டியா? அதெல்லாம் பண்ணிட்டேல. இங்க அதெல்லாம் வேணாம், இங்க அதெல்லாம் பேசலாம்ல. அதே மாதிரி அந்த காண்டு கொஞ்சம் கோவம் இருக்கத்தான் செய்யும். அந்த சூரியகுமார் யாதவ் லூசு பையன் உனக்கு 4 ஓவர் கொடுக்க மாட்டான், 5 விக்கெட் எடுக்க மாட்டான்ற காண்டு இருக்கும். அது இங்க தேவையில்ல. நம்மளோட பர்சனல் ரெக்கார்டை நம்ம சீரீஸ்ல பாத்துக்கிறோம். அந்த ட்ரை சீரீஸ், அந்த சீரீஸ், வந்த சீரீஸ் கொண்ட எந்த சீரீஸ்ல இங்கதாங்க காட்டணும். ட்ரை சீரீஸ்ல காட்டலான்றீங்க தம்பி. 5 விக்கெட் நமக்கு தேவையே இல்லப்பா. எனக்கு தேவை குரூசியலான டைம்ல பிரேக் டவுன். நீ கொடுக்குற விக்கெட்டே விழலையா, நீ எடுத்துற. ரன்னை கண்டெயின் பண்ணணுமா, நீ பண்ணித்தர. இது மட்டும் எனக்கு போதும். இதை நீ கரெக்டா பண்ணினாலே உனக்கு என் சம்பளம் கரெக்டா கொடுங்க. அது வராது. அது அந்த சூரியகுமார் யாதவ் அவனால வர்றது. உனக்கு முடிஞ்ச அளவு என்னால் பண்ண முடிஞ்சதை பண்ணித்தரேன். தயவு செய்து இதை அப்படியே வச்சுக்க. அந்த விஷயல கொஞ்சம் மறந்துரு, இப்போதைக்கு மறந்துரு. அது ஞாபகம் வரையில வரட்டும். போயிட்டோம். அவங்க எதுக்கு வந்திருக்காங்க? அவங்க தான் இல்லையேடா. எதுக்கு வந்திருக்காங்க? வர சொல்லு கேட்போம்.